Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th Maths Chapter 1 Relation and Function பார்த்துட்டு இருக்கோம். அதுல exercise 1.1 இருக்க 4th sum பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி 1 2 3 சோ அந்த மூணு சமையும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. ஓகே? If A equal to 5 and 6 and B equal to 4 5 6 and C equal to 5 6 7 கொடுத்திருக்காங்க. ஓகே? And show that A cross A is equal to B cross B intersection C cross C ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ லாஸ்ட் டைம் போட்ட மாதிரியே இது LHS னு ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறத RHS னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது தனியா வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். given A equal to 5, 6, B equal to 4, 5, 6. ஓகேவா? and C equal to 5, 6, 7. ஓகே? இப்போ ஃபர்ஸ்ட் LHS சைடு வொர்க் அவுட் பண்ணலாம். LHS னு போட்டுக்கோங்க. A cross A கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப A ஓட வேல்யூ 5, 6, மறுபடியும் A ஓட வேல்யூ 5, 6. ஓகேவா? ஓகே? இப்போ நம்ம கிராஸ் பண்றப்போ எப்படி ஜஸ்ட் ஆர்டர்ட் பஸ் எழுத போறோம் இந்த மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணா லைன் போட்டுக்கோங்க அண்ட் லைன் கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? சோ உங்களோட ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ஓகே? சோ ஃபிங்கர் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல வச்சுக்கோங்க, அப்பதான் மறக்காம இருக்கும். சோ 5, 5, 5, 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 6, 5 and 6, 6 தான் இதனோட வேல்யூ. ஓகேவா? சோ LHS முடிஞ்சிச்சு. இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் RHS சைட் போடலாம். So RHS B cross B intersection C cross C சொல்றாங்க. So first bracketல இருக்க ஒண்ணு சால்வ் பண்ணிட்டு டோட்டல் intersection போட்டுக்கலாம். ஓகேவா? So B cross B equal to B ஓட வேல்யூ என்னன்னா 4 5 6 cross B ஓட வேல்யூ மறுபடியும் 4 5 6. ஓகேவா? So மாறாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் மாறாம போட்டதுக்காக ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மேல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. சோ 4, 4, 4, 5 and 4, 6. ஓகேவா? மறுபடியும் நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் மேல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 5, 4, 5, 5 and 5, 6. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 6, 4. ஓகேவா? 6, 5 and 6, 6. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது போடலாம். C cross C. C cross C, C ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 5 6 7 cross மறுபடியும் 5 6 7 தான் C ஓட வேல்யூ. ஓகேவா? எலிமெண்ட் மாறாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மேல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 5, 5, 5, 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 5, 7. ஓகேவா? மறுபடியும் 6 மேல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 6, 5, 6, 6 and 6, 7. ஓகே? இப்போ 7 மேல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 7, 5, 7, 6 and 7, 7. ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது? சேமா இருக்க வேல்யூ மட்டும் தான் எழுதணும் இல்லையா? சோ B cross B இன்டர்செக்ஷன் C cross C. ஓகேவா? இது இப்படி பார்க்கும்போது எந்த வேல்யூ சேமா இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 4, 4 இங்க இருக்கா? இல்ல. 4, 5 இல்ல. 4, 6 இல்ல. சோ 5, 4 இல்ல. 5, 5 இங்கயும் இருக்கு, இங்கயும் இருக்கு. 5, 6 இங்க இருக்கு, இங்கயும் இருக்கு. நெக்ஸ்ட் 6, 4 இல்ல. 6, 5 இருக்கு, 6, 6 இருக்கு. ஓகேவா? வேற எந்த எலிமெண்ட்டும் சேம் ஆல. அப்ப அந்த எலிமெண்ட் மட்டும் எழுதிக்கலாம். 5, 5 5, 6. நெக்ஸ்ட் 6, 5 and 6, 6. ஓகேவா? இதோட இந்த வேல்யூ முடியுது. இது ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி கொடுத்திருந்த 5, 5, 5, 6, 6, 5 and 6, 6 இருக்க இதே வேல்யூல 5, 5, 5, 6, 6, 5 and 6, 6. ஓகேவா? அப்போ எழுதிக்கோங்க. LHS is equal to RHS. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 is equal to equation 2. ஃபார்முலா என்ன கொடுத்திருந்தாங்களோ அது ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபார்முலா மாதிரி கொடுத்திருக்கு. ஈக்குவேஷன் A cross A and B cross B intersection C cross C is
வெரிஃபைடு. ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபிஃப்த் சம் given a equal to 1 2 3 and b equal to 2 3 5, c equal to 3 4 and d equal to 1 3 5. ஓகேவா? என்ன செக் பண்ண சொல்லிருக்காங்கன்னா a intersection c cross b intersection d is equal to a cross b intersection c cross d ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எப்பயும் போல ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறத LHS னு வெச்சுக்கலாம், ஈக்குவல் டு x சைடு இருக்கிறத RHS னு வெச்சுக்கலாம். சோ தனித்தனியா வொர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் ஈக்குவலா வருதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் LHS எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா a intersection c cross b intersection d கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க வேல்யூஸ் தனித்தனியா வொர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். a intersection c, a ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் c ஓட வேல்யூ 3 4. ஓகேவா? சோ அப்ப எந்த வேல்யூல எது சேமா இருக்கு? 3 தான் சேமா இருக்கு. அப்போ 3 தான் இதனுடைய வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் b இன்டர்செக்ஷன் d. ஓகே, இப்போ b ஓட வேல்யூ எழுதிக்கலாம். 2 3 5. மறுபடியும் இன்டர்செக்ஷன் d ஓட வேல்யூ எழுத போறோம். 1 3 5. ஓகேவா? இப்போ இதுல எது சேமா இருக்கு? 3 சேமா இருக்கு, 5 சேமா இருக்கு இல்லையா? அப்ப அதை மட்டும் எழுதிட்டா போதும். சோ 3 5. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணிடலாம்? கிராஸ் போட்டுடலாம். அப்போ a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d. ஓகேவா? இப்போ a இன்டர்செக்ஷன் c ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. சோ 3 போட்டுக்கலாம். கிராஸ் நெக்ஸ்ட் b இன்டர்செக்ஷன் d ஓட வேல்யூ 3 5 போட்டுடலாம். சோ இப்போ கிராஸ் போட்டுடலாம். 3 3 5 தான் இதனுடைய வேல்யூ. ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் RHS சைடு போடலாம். So RHS equal to a cross b intersection c cross d சொல்றாங்க. பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? a cross b equal to a ஓட வேல்யூ என்னன்னா 1 2 3. ஓகேவா? கிராஸ் b ஓட வேல்யூ 2 3 5. ஓகேவா? எலிமெண்ட் மறக்காம இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மேல கை வச்சுக்கோங்க. சோ 1 2 1 3. ஓகேவா? மறுபடியும் 1 5. ஓகே, நெக்ஸ்ட் 2 2 2 3 2 5. நெக்ஸ்ட் 3 கூட போடலாம். 3 2 3 3 3 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்க பிராக்கெட்டை சால்வ் பண்ணிக்கலாம். c cross d equal to c ஓட வேல்யூ எழுதிக்கலாம். 3 4 கிராஸ் போட்டு d ஓட வேல்யூ எழுதிக்கலாம். 1 3 5. ஓகேவா? எலிமெண்ட் மறக்காம இருக்கிறதுக்கு எலிமெண்ட் மேல கை வச்சுக்கோங்க. 3 1 3 3 and 3 5. ஓகேவா? அப்புறம் 4 1 4 3 4 5. ஓகேவா? சோ இதோட இந்த வேல்யூ முடியுது. இப்போ ஃபுல்லா எழுதி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். a cross b இன்டர்செக்ஷன் c cross d. ஓகேவா? இப்போ நம்ம a cross b ல கண்டுபிடிச்சதுலயும் c cross d ல கண்டுபிடிச்சதுலயும் எந்த வேல்யூ சேமா இருக்கோ அது மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 1 2 இதுல இல்ல, 1 3 இல்ல, 1 5 இல்ல, 2 2 இல்ல, 2 3 இல்ல, 2 5 இல்ல, 3 2 இல்ல. ஓகேவா? 3 3 இருக்கு, 3 3 இருக்கு, 3 5 3 5. ஓகேவா? வேற எந்த வேல்யூமே இதுலயும் மேட்சே ஆகல. அப்போ ஆன்சர் எழுதிக்கோங்க. 3 3 3 5. ஓகேவா? அவ்வளவுதான். சோ இது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கலாம். சோ 3 3 3 5 ஈக்குவேஷன் 2ல இருக்கு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 1லயும் 3 3யும் 3 5 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப எழுதிக்கோங்க. LHS equal to RHS. ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 1 is equation 2. ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 1 is equal to equation 2. நெக்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. A intersection C into B intersection D equal to A cross B intersection
C cross D, ஓகேவா, is verified. ஓகேவா? சோ அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. ஓகே, இன்னும் எந்த வீடியோ போடலாம், வேற என்ன உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டவுட்டா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.